வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, மிளகு போட்டு ஒரு மோர் குழம்பு, அதுக்கப்புறம் வாழைக்காய் கறி. இதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ வாழைக்காயை முதல்ல வேக வச்சுக்கலாம். கட் பண்ணி வச்சுக்கிற வாழைக்காய், கொஞ்சம் மஞ்சள் பொடி, வாழைக்காய்க்கு தகுந்த அளவு உப்பு, காரத்துக்கு கொஞ்சம் வரமிளகா பொடி, நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு தண்ணி விட்டு வேக வச்சு எடுத்துருவோம். சிம்ல வச்சுட்டு மூடி வச்சிடலாம். வாழைக்காய் வெந்துட்டு இருக்கட்டும். வாழைக்காய் வேகட்டும். அதுக்குள்ள மோர் குழம்புக்கு என்னென்னலாம் ஊற வச்சுக்கலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். துவரம்பருப்பு 1 டீஸ்பூன், தனியா 1 டீஸ்பூன், மிளகு 2 டீஸ்பூன், சீரகம் 1 டீஸ்பூன், ஒரே ஒரு வரமிளகா, அரிசி 1/4 டீஸ்பூன். ஸோ இதெல்லாம் ஊற வச்சுக்கலாம். வாழைக்காயும் நல்லா வெந்துடுத்து. அதே மாதிரி நம்ம ஊற வச்சதும் நல்லா ஊறிடுது. மோர் குழம்புக்கு பாருங்க, வாழைக்காய் எப்படி வெந்திருக்கு. ஸோ நல்லா வெந்து ரெடியாக இருக்குது. இதுக்கு தாளிக்க மட்டும் தாளிக்கணும். அதுக்குள்ளே நம்ம மோர் குழம்புக்கு ரெடி பண்ணிக்கலாம். தேங்காய் ஒரு 1/4 கப்புக்கு தேங்காய் சேர்த்துருக்கேன். ஊற வச்சதெல்லாம் சேர்த்துடலாம். சேர்த்து இதை அரைச்சி எடுத்துகிட்டு வர போகிறோம். தேங்காய் அப்புறம் ஊற வச்சதெல்லாம் சேர்த்து ஒரு ஓட்டு ஓட்டியாச்சு. மோரும் இங்கே ரெடியாக இருக்குது. நான் கொஞ்சம் உப்பு மஞ்சள் பொடி போட்டு சிலிப்பி ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ மோர் விட்டு நம்ம அரைச்சிக்கலாம். நல்லா அரைச்சாச்சு. அரைச்ச விழுத மோரில் சேர்த்துடலாம். மிக்சி ஜாரை நம்பி அந்த தண்ணி விட்டுருவோம். மோர் குழம்பு ரெடியாக இருக்குது. ஸோ இங்கே வச்சுருவோம். நுரைச்சி வரும்போது நம்ம ஆஃப் பண்ண போகிறோம். நான் தாளிக்கிறதுக்கு கடுகு, சீரகம், அப்புறம் வெண்டைக்காய், கருவேப்பிலை எல்லாம் வதக்கி ரெடியாக வச்சுருக்கேன். அதையும் நான் சேர்த்துறேன் மோர் குழம்புல. இதே கடாயிலே நம்ம வாழைக்காயை வதக்கிக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் விட்டுருவோம். அது காயட்டும். மோர் குழம்புக்கு கொஞ்சமா பெருங்காய பொடி, நல்லா நுரைச்சி வரும்போது ஆஃப் பண்ணிடுவோம். எண்ணெய் நல்லா காஞ்சிடுத்து. கடுகு, உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அப்புறம் வேக வச்சு வச்சிருக்கிற வாழைக்காயும் சேர்த்துருவோம். காரமெல்லாம் முன்னாடியே போட்டதுனால எதுவும் போட வேண்டாம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு தேங்காய், கொஞ்சம் பெருங்காய பொடி சேர்த்துக்கலாம். தேங்காய், கொஞ்சம் பெருங்காய பொடி, நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். வாழைக்காய் கறியும் ரெடி. ஆஃப் பண்ணிடுறேன். இந்த பக்கம் பாருங்க, மோர் குழம்பும் நல்லா நுரைச்சி வந்துடுது. ஸோ அதையும் ஆஃப் பண்ணிடுறேன். அவ்வளோதான். மோர் குழம்புக்கு கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துடலாம். இன்னைக்கு ரெசிபி பார்த்துருப்பீங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளான சமையல் தான். மிளகு போட்டு ஒரு மோர் குழம்பு, அதுக்கப்புறம் வாழைக்காய் கறி. மிளகு போட்டு மோர் குழம்பு பண்ணி பார்க்கலன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்டாக இருக்கும். நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.